நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு இந்தியன் பேரண்ட்ஸுக்கும் மனசில் ஆழமாக இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு வேளை மகள் பிறந்துட்டாங்கன்னா எப்படியாவது தங்க நகை பணம்லாம் சேர்த்து நல்ல விதமாக ஒரு இடத்துல திருமணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷரை ஆட்டோமேட்டிக்காக அந்த மகள் பிறந்த உடனே அவங்களுக்குள்ளே போட்டுப்பாங்க. அதன் அடிப்படையில் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்து சிறுக சிறுக சேர்த்து தங்களுடைய மகளுடைய திருமண வயது வரும்போது அது எல்லாத்தையுமே போட்டு திருமணம் பண்ணி வைப்பாங்க. அப்படிதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஹர்ஷிதாவுடைய அப்பாவான சத்பீர் சிங்கும் அதே மாதிரி தன்னுடைய மகள்களுக்காக டிரைவர் வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா நகைகள்லாம் சேர்த்து திருமணம் பண்ணி வச்சிருக்காரு. இவருக்கு மொத்தம் 2 பிள்ளைகள். முதலாவதா சோனியா, இரண்டாவதா தான் இந்த ஹர்ஷிதா. தன்னுடைய முதல் மகளான சோனியாவுக்கு அதே டெல்லியில இருக்கிற ஒருத்தரை நல்ல இடத்துல திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. ரெண்டாவதா ஹர்ஷிதாவுக்கு 23 வயது இருக்கிற நேரத்தில் மார்ச் 22, 2024 வாக்கில் ஒருத்தருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த திருமணத்தில் அந்த அப்பாவுக்கு 2 எமோஷனல் ஃபீலிங்ஸ் இருக்கு. ஒன்னு கவலை, இன்னொன்னு சந்தோஷம். கவலை என்னன்னா தங்களுடைய ஆசை மகள் செல்ல மகள் தங்களை விட்டு பிரிஞ்சு போறாளே அப்படின்ற ஒரு கவலை இருக்கு. ரெண்டாவதா உள்ள சந்தோஷம் என்னன்னா தன்னுடைய மகள் லண்டனுக்கு போக போறா, லண்டன்ல ஒரு பெரிய இடத்துல வாழ போறா, நல்லா செட்டில் ஆக போறா, அவளுடைய லைஃப் நல்லா இருக்க போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான் அவருடைய கண்ணுல அப்படியே ஆனந்தமா தெரிஞ்சிருந்திருக்கு. அதே மாதிரி இந்த மகளுமே திருமணம் முடிந்து சரியா 39வது நாள் கழித்து டெல்லி ஏர்போர்ட்ல இருந்து லண்டனுக்கு இந்த ஹர்ஷிதா தன்னுடைய கணவர் கூட புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. அன்றைய தினம் தன்னுடைய மகள் வெகு தூரம் போறாளே அப்படின்ற ஒரு சோகத்தோட தான் அந்த அப்பா ஹர்ஷிதாவை வழி அனுப்பி வைக்கிறாரு. ஆனா அதுதான் ஹர்ஷிதாவை உயிரோட ஆள் நடமாட்டத்தோட பார்க்கிற கடைசி தருணம் அப்படிங்கிறது அந்த அப்பாவுக்கு தெரியாமலே போகுது. லண்டனுக்கு போன இந்த ஹர்ஷிதாவுக்கு என்னதான் நடந்துச்சு? இந்த ஹர்ஷிதா யாரை தான் திருமணம் பண்ணாங்க? 2024 ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு மர்மமான திகில் நிறைந்த சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோவை எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். யூடியூப்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலனா நம்ம சேனலுக்காக டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் உருவாக்கியிருக்கோம். இங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் எந்த வீடியோமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச ஒரு கமெண்ட்டை பண்ணிட்டு போங்க. நியூ டெல்லியில் சாத் நகர் என்ற பகுதியில் தான் இந்த சத்பீர் சிங் பிறந்திருக்காரு. இவருக்கு 2 மகள்கள். முதலாவதா சோனியா, ரெண்டாவது ஹர்ஷிதா. இந்த ஹர்ஷிதா துவாரகா பகுதியில் இருக்கிற பிரதிபா விகாஸ் வித்யாலயா ஸ்கூல்ல தான் தன்னுடைய பள்ளி படிப்பை முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் BA ஹிந்தி லிட்ரேச்சரை டெல்லி யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜில் தான் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மகரிஷி தயானந்தா யூனிவர்சிட்டியில் அவங்களுடைய B.Ed படிப்பையுமே முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு சின்ன வயதுல இருந்து டீச்சிங் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருந்ததுனால இந்த படிப்புல நடக்கிற நேரத்திலேயே அவங்க அதே ஏரியா இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கூப்பிட்டு டியூஷன் மாதிரி நடத்திக்கிட்டு வராங்க. இந்த டியூஷன்லாம் ஒரு பக்கம் நடத்திக்கிட்டு இருந்த நேரத்திலையும் B.Ed படிப்பு கொஞ்ச நேரத்தில் முடிய போற நேரத்திலையும் தான் ஹர்ஷிதா குடும்பத்துக்கு வேண்டப்பட்ட ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மூலமா தான் ஹரியானா மாநிலத்தில் தரோலி அப்படின்ற வில்லேஜை சேர்ந்த ஒரு மாப்பிள்ளையோடைய வரன் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஹர்ஷிதாவுக்கு டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறதுனால அவங்க அந்த டீச்சர் வேலைக்கு உண்டான வேலைகள்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதனால லேட்டா மாப்பிள்ளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷிதா அப்பா ஆரம்பத்தில் அதை பத்தி பெருசா கண்டுக்கல. ஆனா க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மூலமா லண்டன் மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு, லண்டன்ல பெரிய கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற தகவல் கிடைச்சதுமே அந்த மாப்பிள்ளை பத்தி எந்த ஒரு பேக்ரவுண்டையுமே விசாரிக்காம நல்ல இடம், பெரிய இடம், இதை மிஸ் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் மாப்பிள்ளை ஒரு வயசு பொண்ணை விட கம்மியா இருந்தாலும் கூட இந்த திருமணத்துக்கு 2 குடும்பத்தார்களும் சம்மதம் தெரிவிக்கிறாங்க. முக்கியமா ஹர்ஷிதாவுடைய அப்பா சம்மதம் தெரிவிக்கிறாரு. சோ ஹர்ஷிதா கிட்டையுமே இதை பத்தி கேட்கவே இல்லை. அப்பா என்ன சொல்றாங்களோ அதே தான் இந்த ஹர்ஷிதாவுக்குங்கிறதுனால அவங்க இதை பத்தி பெருசா கண்டுக்கல. அவங்களுக்குமே இந்த திருமணம் முடிஞ்சு லண்டன் போக போறோம் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால ஒரு பூரிப்போடையும் லண்டனுக்கு போனா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்கு, நம்மளுடைய கெரியரை டெவலப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடையும் தான் ஹர்ஷிதா இந்த திருமணத்துல எந்த ஒரு மறுப்புகளுமே தெரிவிக்கவே இல்லை. இறுதியா 2 குடும்பத்தார்களுமே இந்த மாப்பிள்ளை இல்லாம அந்த நிச்சயத்தை முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நிச்சயம் முடிந்து சரியா திருமணம் நடப்பதற்கு 8 மாதத்துக்கு முன்னாடியே ஆகஸ்ட் மாதம் 2023 வாக்குல அந்த மாப்பிள்ளையான பங்கஜ் அப்படின்றவர் லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து ஹர்ஷிதா கூட கோர்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. இந்த கோர்ட் மேரேஜ் எதுக்காக முன்னாடியே பண்றாங்கன்னா ஹர்ஷிதாவை லண்டனுக்கு அழைச்சிட்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக விசா ப்ராசஸ்க்குலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால கொஞ்சம் முன்னாடியே இந்த கோர்ட் மேரேஜ் பண்ணிட்டா இது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பங்கஜ்
மற்றும் ஹர்ஷிதா கோர்ட் மேரேஜ் ஆகஸ்ட் மாதம் 2023 பண்ணி இருந்திருக்காங்க. இந்த கோர்ட் மேரேஜ் முடிஞ்சதுக்கு பிறகு உடனடியா பங்கஜ் வந்து லண்டனுக்கு திரும்பி போயிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தார்கள் திருமண வேலைகள் எல்லாம் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. சரியா 8 மாதம் கழித்து மார்ச் 22, 2024 வாக்குல அக்னி சாட்சியாக இந்து முறைப்படி இந்த 2 பேருக்கும் கோலாகலமா ஒரு பண்ணை வீட்டில் திருமணம் நடந்து முடிக்குது. இந்த திருமணம் முடிந்த கையோட தான் சரியா 39வது நாள்ல ஏப்ரல் 30ஆம் தேதி இந்த ஹர்ஷிதாவும் பங்கஜும் மறுபடியும் லண்டனுக்கு போயிருந்திருக்காங்க. யூகேக்கு வந்த இந்த ஹர்ஷிதா நார்த் ஹாம்ப்டன்ஷயர் என்ற பகுதியில் உள்ள கார்பி என்ற இடத்துல தான் பங்கஜ் தங்கி இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு ஹர்ஷிதாவை கூட்டு போயிருந்திருக்காங்க. ஹர்ஷிதா கார்பி பகுதிக்கு வந்ததுக்கு பிறகு பங்கஜ் கூட சேர்ந்து வெளியெல்லாம் சுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த ஊருடைய கிளைமேட், அங்க இருக்கிற பீப்புள், அங்க இருக்கிற ரூல்ஸ் எல்லாத்தையுமே இந்த பங்கஜ் எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நாட்களே அது எல்லாத்தையுமே அடாப்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஹர்ஷிதாவும் அந்த கிளைமேட் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த பங்கஜ் கூட தொடர்ந்து சந்தோஷமா தன்னுடைய திருமண வாழ்க்கைய அந்த புது லைஃபை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய கணவருக்கு ஏதாவது உதவியா இருக்கணும், நாமளும் படிச்சிருக்கோம், நம்முடைய கெரியரையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால 23 வயதுல இருந்த இந்த ஹர்ஷிதா புதுசா ஒரு ஜாப் ஒன்று தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும் போது தான் அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ல ஒரு வேலை ஒன்று கிடைக்குது. என்னதான் ஹர்ஷிதாவுக்கு வேலை கிடைச்சாலுமே வீட்லயுமே அவங்க வேலை பார்த்துட்டு தான் இந்த வேலைக்கு போவாங்க. இன்னொரு பக்கம் பங்கஜ் தீவிரமா அவருடைய கம்பெனிக்கு வேலைக்கு போய்கிட்டு இருந்தா அந்த நேரத்துல தான் ஒரு முக்கியமான ஷாக் ஆகிற மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த ஹர்ஷிதா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹர்ஷிதாவுடைய குடும்பத்தார்கள் ஹர்ஷிதா மேல பயங்கரமா சந்தோஷப்பட காரணம் என்னன்னா, அவங்களுக்கு லண்டன் மாப்பிள்ளை கிடைச்சிருது, நல்ல லைஃப் அமைய போகுது அப்படிங்கிறது தான். ஆனா அது எல்லாமே சுக்குநூறா உடைக்கிற மாதிரி தான் சில விஷயங்கள் எல்லாமே ஹர்ஷிதாவுக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. அதற்கு காரணம் இந்த பங்கஜ் வந்து எந்த ஒரு பெரிய கம்பெனிலயோ எந்த ஒரு சின்ன கம்பெனிலயோ வேலை பார்க்கல. ஸ்டூடெண்ட் விசாவில் இங்க பீஸா டெலிவரி பாயா தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுமே இந்த ஹர்ஷிதாவுக்கு பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. உடனடியாக தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட இதை பத்தி சொல்லும்போது, நீ இனிமே அங்க இருக்க வேண்டாம், நீ இங்க வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இங்க வந்து எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நான் இங்கேயே வேலை பார்க்குறேன் அப்படின்னு ஹர்ஷிதா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் தொடர்ந்து அந்த பங்கஜ் கூட வாழ ஆரம்பிக்கிறாங்க. பட் என்னதான் தன்னுடைய கணவர் இப்படி பொய் சொல்லி இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் ஹர்ஷிதா அவங்க கூட தொடர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து அவங்களுமே வேலைக்கு போய்கிட்டு வீட்டு வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இவனுக்கு உண்டான பணிவிடைகள்லாம் பண்ணிக்கிட்டு தான் அந்த வீட்டில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நாட்கள் நகர சரியா யூகேக்கு போன 1 மாசத்திலேயே அந்த பொண்ணுக்கு பலவிதமான டொமஸ்டிக் வயலன்ஸ்லாம் நடக்க ஆரம்பிக்க போகுது. தொடர்ந்து அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறது, கண்ணா பின்னான்னு உதைக்கிறது, அந்த பொண்ணு சம்பாத்தியம், அந்த பொண்ணுடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிறது, தான் யார்கிட்ட சொல்கிறனோ அவங்க கிட்ட மட்டும்தான் பேசணும், நீயா வெளியில் யார்கிட்டையுமே பேசக்கூடாது, யாரையும் போய் மீட் பண்ணக்கூடாது, ஏன் முக்கியமாக உன்னுடைய ஃபேமிலி கிட்ட கூட நான் சொல்லி தான் நீ பேசணும் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக இந்த ஹர்ஷிதாவை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா இந்த பங்கஜோடைய முழு டீட்டெயிலும் இந்த ஹர்ஷிதாவுக்கு தெரிஞ்சிட்டதுனால முழுக்க ஹர்ஷிதாவை இவன் வெறுக்க ஆரம்பிச்சு அந்த பொண்ணை எப்படியாவது நம்முடைய கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அடிக்கிறது, உதைக்கிறது, மிரட்டுறதுன்னு பல சித்திரவதைகள், பல டார்ச்சர்கள் எல்லாமே அந்த பொண்ணுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறான். இந்த டார்ச்சர் சித்திரவதைகள்லாம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, அந்த பொண்ணை நீ வேலைக்கு போக வேண்டாம், நீ இங்கே இரு அப்படின்னு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணி வச்சிருந்திருக்கான். யூகேலுமே அவங்களுக்கு வேற யாருமே தெரியாது, அவங்க வேலை பார்க்குற இடத்துல சில கொலிக்ஸ் மட்டும்தான் தெரியுங்கிறதுனால அவங்க கிட்ட தான் அப்பப்போ இவங்க கான்டாக்ட் பண்ணி பேசுவாங்க. அப்படிதான் ஒரு நாள் இவனுடைய சித்திரவதைகள் அதிகரிச்சுக்கிட்டே போன நேரத்தில் இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆக பார்த்துருக்காங்க. அப்போ தெருன்னு கூட பார்க்காம அந்த பொண்ணை ரோட்லயே கண்ணாபின்னு அடிச்சு செவிலியே அறவிட்டு வீட்டுக்கு இழுத்துட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் இவன் இல்லாத நேரத்தில் ஒரு நாள் தன்னுடைய கொலிக்கிட்ட கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லும்போது, நீங்க இனிமே அங்க இருக்க வேண்டாம், டைரக்டா கிளம்பி என்னுடைய வீட்டுக்கு வாங்க, நம்ம போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதன் அடிப்படையில் இந்த ஹர்ஷிதா ஆகஸ்ட் 29, 2024 வாக்குல நார்த் ஹாம்ப்டன்ஷயர் அப்படின்ற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை இவன் மேல பதிவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்ல இவன் பிசிக்கலி, மென்டலி, எமோஷனலி, ஃபைனான்ஷியலி, அதுவும் இல்லாமல் செக்சுவலி மேற்கொண்டு என்னை ஆர்டர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பல எமோஷனல் டேமேஜ்லாம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அந்த கம்ப்ளைண்ட்ல டீட்டெயிலாக அவங்க கைப்பட போலீஸ் கிட்ட எழுதி கொடுத்துருந்துருக்காங்க. இதை பார்த்ததுமே போலீஸ் ஆஃபீஸரும் இந்த விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவனை இமிடியேட்டாக கைது பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில நாட்கள்லேயே அவனுக்கு பெயில் கிடைக்குது. ஆனால் அந்த பெயில் கொடுக்கும்போது கூட அவனுக்கு 28 நாட்கள் வரைக்கும் டொமஸ்டிக் வயலன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆர்டர், அதாவது DVPO ஆர்டர் வந்து
வந்து போட்டிருக்காங்க. இந்த ஆர்டர் மூலமா அவனுக்கு என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, இந்த 28 நாட்கள் வரைக்கும் ஹர்ஷிதா கிட்ட நீ போய் பேசக்கூடாது, அவங்கள கான்டாக்ட் பண்ணக்கூடாது, பிசிக்கலியோ மென்டலியோ டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட்டிருந்திருக்காங்க. இதனால 28 நாட்கள் வரைக்குமே இந்த ஹர்ஷிதா கிட்ட இவன் நெருங்கவே இல்லை. ஆனாலுமே இந்த ஹர்ஷிதாவுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. எங்க தன்னை கொலை பண்ணிடுவானோ அப்படின்ற ஒரு பயம் வந்து இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. இதனால தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயம்லாம் நடந்தப்ப கால் பண்ணி சொன்னாலும் கூட அவங்க வந்து நீ இதுக்கு மேல அங்க இருக்க வேண்டாம், நீ கிளம்பி இந்தியாவுக்கு வந்துடு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு நான் வீட்டுக்கெல்லாம் வரல, இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறான் அப்படின்னா அந்த அப்பா அம்மா கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க. பட் அதுதான் ஹர்ஷிதா எடுத்த தவறான முடிவு அப்படின்னு பின் நாட்கள்ல அந்த அப்பா அம்மா ஒரு பேட்டியில சொல்றாங்க. ஒரு கட்டத்துல அந்த டிவிபிஓ ஆர்டர் வந்து எக்ஸ்பைரி ஆயிருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவனுக்கு பெயிலே இருந்தாலும் 480 பவுண்டு கிட்ட ஃபைன் எல்லாம் கட்டி அந்த கேஸ்ல இருந்து ஒரு கட்டத்துல ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு இருந்திருக்கான். இன்னொரு பக்கம் தன்னுடைய மனைவியான ஹர்ஷிதா கிட்ட எப்படியாவது பேசணும் அப்படின்னு பல முறை கான்டாக்ட் பண்ணி பார்த்திருந்திருக்கான். ஆனா எந்த விதத்திலயும் அந்த பொண்ணை கான்டாக்ட் பண்ண முடியாததுனால தன்னுடைய ரிலேட்டிவ்க்கு கால் பண்ணி அவங்க மூலியமா கான்ஃபரன்ஸ் கால் போட்டு ஹர்ஷிதா கிட்ட இந்த கேஸை வாபஸ் வாங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான். அதன் அடிப்படையில் மனசு இறங்கி போன இந்த ஹர்ஷிதாவும் வேற வழி இல்லாம அவன் மேல இருந்த அந்த கேஸை வாபஸ் வாங்கவும் செய்யறாங்க. பட் அதுதான் ஹர்ஷிதா எடுத்த இன்னொரு ஒரு தவறான முடிவு அப்படிங்கிறது அன்னைக்கு அவங்களுக்கு தெரியல. நாட்கள் நகர நகர இந்த ஹர்ஷிதா கிட்ட மெல்ல மெல்லமா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு கிட்ட நல்லா பேசி அவன் தெரிஞ்சிட்ட மாதிரியான ஒரு பாவனையை உருவாக்கி இருந்திருக்கான். அதன் அடிப்படையில் அவன் மீட் பண்ண கூப்பிட்டா அவங்க போறது, இவனுமே மீட் பண்ண இந்த பொண்ணு தங்கி இருக்கிற வீட்டுக்கு வரது அப்படின்னு இப்படியே இவங்களுடைய நாட்கள் போய்கிட்டே இருந்திருக்கு. இதுல இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளோ பெரிய டொமஸ்டிக் வைலன்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருந்த நேரத்துல அந்த பொண்ணு கர்ப்பமா இருந்திருக்காங்க. கர்ப்பமா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சும் தான் இந்த பங்கஜ் அந்த பொண்ணை கொடூரமா அடிச்சிருந்திருக்கான். ஆனா அது எல்லாத்தையுமே மறந்து இந்த ஹர்ஷிதா மறுபடியும் அவனை மன்னிச்சு இந்த பங்கஜ் கூட சேர்ந்து பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் அவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து ஜெயிலுக்கு போயிட்டேன், என்கிட்ட காசு இல்லை, அதனால எனக்கு காசு கொடுத்து உதவி பண்ண அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட்டாக கேட்டிருந்திருக்கான். ஹர்ஷிதாவுமே மனமிறங்கி போய் அவனுக்கு உதவிகள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நல்லா போய்கிட்டு இருந்த நேரத்தில் தான் சரியா நவம்பர் 10, 2024 வாக்கில் நம்ம 2 பேரும் கார்பி பக்கத்தில் இருக்கிற ஒரு லேக்கில் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். பட் அந்த பொண்ணுமே அவன் நல்லவன் தான் அப்படின்னு நினச்சி அவனுடைய பிளான் எதுவுமே தெரியாமல் நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துக்கு போயிருந்திருக்காங்க. பட் இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு வீடியோ கால் வந்து பேசியிருக்காங்க. அந்த வீடியோ கால்ல நைட்டு டின்னருக்கு நான் பார்க்கறதுக்காக பங்கஜ் வரேன்னு சொன்னா அவனுக்கு உண்டான சாப்பாடெல்லாம் அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி வீடியோ கால்ல பேசினபடி தான் தன்னுடைய அப்பா அம்மா கிட்டையும் அக்கா கிட்டையும் இந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அதுதான் அந்த குடும்பத்தார்கள் ஹர்ஷிதாவை உயிரோட பார்க்குற கடைசி வீடியோ கால் அப்படிங்கிறதுமே அன்னைக்கு அவங்களுக்கு தெரியாமலே போயிருந்திருக்கு. அந்த வீடியோ கால் முடிஞ்சதுக்கு பிறகு ஹர்ஷிதாவும் பங்கஜும் டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற அந்த ஏரிக்கு சும்மா வாக்கிங்காக போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2-3 நாட்கள் வரைக்குமே என்னதான் ஹர்ஷிதாவுடைய அப்பா அம்மா அக்கா கான்டாக்ட் பண்ணி பார்த்தாலும் ஹர்ஷிதா கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரவே இல்லை. தொடர்ந்து ஹர்ஷிதாவுக்கு மெசேஜ் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாமே அங்கே ஓகே தானா, என்ன பண்ற, ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேற, ஏன் காலை எடுக்க மாட்டேற அப்படின்னு தொடர்ந்து பல கால் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. தொடர்ந்து 3 நாட்கள் வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லாததுனால தான் அதே லண்டன்ல இருக்கக்கூடிய இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவ் கிட்ட கால் பண்ணி போலீஸ் கிட்ட வெல்ஃபேர் செக் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருந்துருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த விஷயத்தை சீரியஸா எடுத்துக்கிட்டு UK போலீஸ் இந்த பொண்ணு தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்து தேடும் போது அவங்க அந்த வீட்டில் இல்லை. இன்னொரு பக்கம் பங்கஜ் தங்கி இருக்கிற வீட்லையுமே போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவனுடைய காரும் அங்கே இல்லை, அந்த பங்கஜும் அங்கே இல்லை அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிக்குது. ஏற்கனவே இவன் மேலே அந்த டொமஸ்டிக் வைலன்ஸ்லாம் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கிறதுனால போலீஸுமே இந்த வழக்கை மறுபடியும் சீரியஸா எடுக்க ஆரம்பிச்சு இந்த பொண்ணையும் அவனையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து அவனுடைய கார் அந்த இடத்துல இல்லாததுனால கார் நம்பர் பிளேட்டை ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி பயன்படுத்தி அவனுடைய கார் எங்க இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டீம் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அந்த டீம் செக் பண்ணி பார்த்ததுல அடுத்த நாள் நவம்பர் 14ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்து 160 கிலோமீட்டர் தள்ளி பிரிஸ்பன் ரோட் கிட்ட ரோட்டோரமா இந்த பங்கஜோடைய சில்வர் கலர் கார் நிப்பாட்டப்பட்டிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. போலீஸ் ஆபீசர் இமிடியேட்டா அந்த காரை போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த காருக்குள்ள யாருமே இல்ல. ஆனா அந்த காரோடைய பூட்டை திறந்து பார்க்கும்போது தான் ஹர்ஷிதா இறந்த நிலையில பயங்கரமான துர்நாற்றத்தோட அந்த இடத்துல இருக்கிறத போலீஸ் ஆபீசர் பார்க்கறாங்க.
அந்த சடலத்தை பார்க்கும்போதே ஹர்ஷிதா இறந்து போய் 2-3 நாட்கள் இருக்கும் அப்படிங்கிறத உணர ஆரம்பிக்கிறாங்க. இமிடியேட்டா ஃபாரன்சிக் டீம்லாம் வர வச்சு அந்த காரை கம்ப்ளீட்டா செக் பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு எவிடன்ஸுமே அவங்களுக்கு கிடைக்காமலே போகுது. தொடர்ந்து ஹர்ஷிதாவுடைய சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. செக் பண்ணி பார்த்த மருத்துவர்கள் இந்த பொண்ணு கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னும் இவங்க இறந்து போனது சரியா நவம்பர் 10 7 மணிலிருந்து 8 மணிக்குள்ள இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் இந்த நேரத்துக்கு முன்னாடி தான் தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட இந்த பொண்ணு வீடியோக்களை பேசி இருந்திருக்காங்க. தொடர்ந்து போலீஸ் டீம் இந்த பங்கஜை தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த வீட்டில் இருக்கிற சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணி பார்க்கும்போது 9 மணிக்கு அவன் கார் கிட்ட நின்று அங்கிட்டு இங்கிட்டுன்னு நடந்து போறத பார்க்க முடிஞ்சிருந்திருக்கு. அதுக்கப்புறம் 10, 18, 11 மணிக்கு வரைக்கும் கூட அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அதன் பிறகு அவனுடைய காரை எடுத்துட்டு போயிருந்திருக்கான். அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறத போலீஸ் ஆஃபீஸரால் கண்டே பிடிக்க முடியல. இன்னொரு பக்கம் அவன் ஒரு இடத்துல வாக் பண்ணிட்டு போறது மட்டும் பதிவாயிருந்திருக்கே தவிர மற்ற எந்த ஒரு சிசிடிவிலுமே அவனுடைய முகம் எங்கேயுமே பதியவே இல்லை. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் அவனுடைய பாஸ்போர்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த பொண்ணை கொலை பண்ண அடுத்த நாளே நவம்பர் 11ஆம் தேதியே அவன் இங்கிருந்து எஸ்கேப் ஆகி இந்தியாவுக்கு தப்பிச்சு போயிட்டான் அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிக்குது. இந்த விஷயங்கள் எல்லாமே இந்தியாவில் இருக்கிற ஹர்ஷிதாவுடைய அப்பா அம்மாவுக்கும் கொடுக்கப்படுது. அதே சமயம் இந்தியாவுடைய இன்டர்போல் கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கொடுத்திருந்திருக்காங்க. அதன் பிறகு டெல்லி போலீஸ் மூலியமா இந்த பங்கஜை தீவிரமா தேடி பார்த்திருக்காங்க. ஆனா எங்கேயுமே இந்த பங்கஜ போலீஸ் ஆபீசரால கண்டே பிடிக்க முடியல. இறுதியா ஹர்ஷிதா இறந்து போய் 19 நாட்கள் கழித்து சரியா நவம்பர் 29ஆம் தேதி எந்த ஏர்போர்ட் வழியா ஹர்ஷிதா உயிரோட போனாங்களோ அதே ஏர்போர்ட் வழியா ரிட்டர்ன் பெணமா தான் ஒரு மரப்பொட்டியில வந்திருக்காங்க. அதை பார்த்த எல்லா பேரண்ட்ஸுக்கும் கடைசியில் அவங்க முகத்தை கூட அவங்களால பார்க்க முடியல. ஏன்னா சடலம் அந்த அளவுக்கு டீகம்போஸ் ஆகிற நிலையில தான் இருந்திருக்கு. அதுவும் இல்லாம உடன் பாக்ஸ்குள்ள இருந்ததுனால அந்த அப்பா அம்மாவால கடைசி வரைக்குமே முகத்தை பார்க்கவே முடியல. இறுதியா 4 நாட்கள் கழித்து டிசம்பர் 3ஆம் தேதி அந்த பொண்ணுக்குண்டான இறுதி சடங்குகள் எல்லாமே அந்த குடும்பத்தார்கள் பண்றாங்க. தொடர்ந்து தங்க மகளுடைய இறப்புக்கு ஏதாவது நியாயம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பா அம்மா ஏறாத இடங்களே கிடையாது. யூகே உடைய எம்பசி ஆபீஸ் கிட்ட கூட அவங்க போயிருந்திருக்காங்க. ஆனா உள்ள கூட அவங்கள விடாததுனால அவங்களால அந்த யூகே அத்தாரிட்டியுமே கான்டாக்ட் பண்ணவே முடியல. இன்னொரு பக்கம் டெல்லி போலீஸ் கிட்டயுமே இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்திருக்காங்க. இந்த வழக்கை சிபிஐ விசாரணை பண்ணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையெல்லாம் வச்சிருந்திருக்காங்க. ஆனா எதுவுமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. போலீஸ் ஆஃபீஸரும் சரி யூகேல இருக்கிற அத்தாரிட்டிஸும் சரி எதுக்கு நம்ம தேவையில்லாம செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு இந்த விஷயத்துல எந்த ஒரு நாட்டமும் காட்டவே இல்லை. தொடர்ந்து இப்ப வரைக்கும் அந்த பாதிக்கப்பட்ட ஹர்ஷிதாவுடைய குடும்பத்தார்களுக்கு எந்த ஒரு ஜஸ்டிஸுமே கிடைக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் இந்த பங்கஜ் டெல்லியிலேயே தான் சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். மார்ச் மாசம் 2025 வாகல கூட ஒரு ஏடிஎம்ல முகமுடியில அணிந்த நிலையில பணம் வித்ட்ரா பண்ணி இருந்திருக்கான். ஆனாலுமே போலீஸ் ஆபீசரால அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிற எக்ஸாக்ட் லொகேஷனை அவங்களால கண்டே பிடிக்க முடியல. இதை தவிர பங்கஜோடைய அப்பா அம்மாவையும் போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா அப்பவுமே பங்கஜ் ஆஜராகவே இல்லை. இன்னொரு பக்கம் பங்கஜோடைய சகோதரிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய பங்கஜ் இதை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, வேணும்னே அவங்க குற்றம் சாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சில பேட்டிகள்ல அவங்க சொல்லி இருந்திருக்காங்க. என்னதான் இந்த கேஸ்ல இவ்வளோ டீடைல்ஸ் இருந்தாலுமே இந்தியன் போலீஸா இருக்கட்டும் யூகே அத்தாரிட்டியா இருக்கட்டும் யாருமே இந்த பங்கஜை கண்டுபிடிக்கிறதுல எந்த ஒரு ஸ்டெப்பையுமே அவங்க எடுக்கவே இல்லை. இப்போ வரைக்கும் இந்த பங்கஜ் சுதந்திரமா தான் சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த ஹர்ஷிதாவுடைய குடும்பத்தார்களுக்கு எந்த நீதியுமே இப்போ வரைக்கும் கிடைக்கவே இல்லை. இந்த வழக்குல ஹர்ஷிதாவுடைய அப்பா மாப்பிள்ள லண்டன் மாப்பிள்ள பெரிய கம்பெனில வேலை பார்க்கறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இன்னொரு ஆள் சொல்லி தான் அவரே தெரிஞ்சிருந்திருக்காரு. ஆனா இவர் எந்த ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுமே பண்ணவே இல்லை. லண்டன் மாப்பிள்ள தன்னுடைய மகள் நல்லா வாழ போறா, பொண்ணையும் மாப்பிள்ள லண்டனுக்கு அழைச்சிட்டு போயிடுவார் அப்படின்னு சொன்னதுமே இந்த அப்பாவுக்கு பெரிய பூரிப்பாகி எந்த ஒரு பேக்ரவுண்ட் செக்கப்புமே பண்ணாம தன்னுடைய மகளை கண்ணை மூடிட்டு இந்த பங்கஜுக்கு திருமணம் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த பங்கஜ் எவ்வளவு பெரிய ஃப்ராடுக்காரன் அப்படிங்கிறது இந்த ஹர்ஷிதாவுக்கு தான் போக போகவே தெரிஞ்சிருந்திருக்கு. சீக்கிரமா டெல்லி போலீஸ் இந்த பங்கஜை கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பமும் கூட. ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த மாதிரி பேராசைக்குள்ள போய் விழுந்துடாம அந்த மாப்பிள்ளையை பத்தி பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு தங்களுடைய பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்க இந்த ஹர்ஷிதாவுடைய வழக்குல என்ன நினைக்கிறீங்க, இந்த பங்கஜை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.